தேவகி கம்சனின் பாதத்தில் விழுந்து, அண்ணா, ஏதோ ஒரு அசரீரி சொன்னது என்பதற்காக என் ஆண் குழந்தைகளை எல்லாம் கொன்றாய். இப்போது பிறந்திருப்பது பெண். அசரீரியின் வாக்கு உண்மையே என்றாலும் கூட என் வயிற்றில் பிறக்கும் 8வது ஆண் பிள்ளையால் தான் உனக்கு மரணமே தவிர பெண்ணால் இல்லை. இது ஒரு பெண் குழந்தை என குழந்தையை நீட்டினாள். கொடிய உள்ளம் கொண்ட கம்சன் சொன்னதை காதில் வாங்கவே இல்லை. குழந்தையின் கால்களை பிடித்தான். தலையை சுவரில் ஓங்கி அடித்தான். அவ்வளவுதான். மதுராபுரியே கிடுகிடுக்கும் வகையில் ஓங்கி ஒலித்த சிரிப்புடன் ஒய்யாரமாய் வளர்ந்து நின்றது அக்குழந்தை. அந்த நடுநிசியில் சூரியன் உதித்து விட்டது போல பிரகாசம். கையில் சங்கு சக்கரம் மின்ன, திரிசூலம் வாள் பளபளக்க, மண்டை ஓடுகள் மாலையாய் கழுத்தை அலங்கரிக்க, அந்த பெண் ஆங்காரமாய் சிரித்தாள். அவள் விஷ்ணுவின் சகோதரி என்பதாலும் உலகை காக்கப்போகும் இரட்சகி என்பதாலும் யாருடைய கண்களுக்கும் புலப்படாமல் வானத்து தேவர்களும் கந்தர்வர்களும் அந்த தேவியை தரிசிக்க பரிசு பொருட்களுடன் வந்து அவளை பணிந்தார்கள். துர்க்கை கர்ஜித்தாள். கொடியவனே, உன் தங்கைக்கு நீ இழைத்த கொடுமைகள் கொஞ்ச நஞ்சமா? மனிதனாய் பிறந்தவன் அழிவது உறுதி என்று தெரிந்திருந்தும் இவ்வுலகம் உள்ளளவும் உயிர் வாழப் போவதாக எண்ணி அப்பாவி குழந்தைகளை கொன்றாயே. உன்னை கொல்லப் போகிறவன் பிறந்து விட்டானடா. அவன் ஒளிந்து வளர்கிறான். உன் அழிவு நெருங்கிவிட்டது. இவர்களை விடுதலை செய்து ஒரு புண்ணியத்தையாவது தேடிக்கொள் என்றாள். அத்துடன் அவள் மறைந்து விட்டாள். கம்சனின் மனம் அந்த கணமே மாறிவிட்டது. அம்மா தேவகி, என் அன்பு சகோதரியே, உனக்கு எவ்வளவு பெரிய கொடுமையை இழைத்து விட்டேன். என் கொடுமைக்கு பலனாக பிரம்மகத்தி தோஷம் என்னை பற்றும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. எனவே என்னை இருவரும் மன்னிக்க வேண்டும் என்று கூறி வசுதேவரின் கால்களில் விழுந்து வணங்கினான். தன்னையும் அறியாமல் அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது. வசுதேவர் அவனை தேற்றும்படியான சூழ்நிலை உருவாகிவிட்டது.